ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர சனி நிவர்த்தி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 4/11/2024 6/3/2024 வரலும் உண்டான நாட்களில் சனி பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சனி பகவான் என்று சொன்னாலே எல்லாருக்கும் அவர் கர்மகாரகன், ஆயுள் காரகன், உடல்நிலையை பாதிக்கக்கூடியவர், வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அதாவது துலாத்தில் உச்சம் பெறுறதுனால எல்லாவற்றையும் சமமாக எடுத்துக்கொண்டு அதாவது நன்மைக்கு உண்டானதை நன்மையாகவும் தீமைக்கு உண்டானதை தீமையாகவும் கொடுக்கக்கூடியவர். சனி பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் அந்த சனி என்ற கோள் ஒரு இருட்டான கோள். அதனால் சூரியனுக்கு சமசப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அவருடைய ராசிகள் வருது. 6, 7 மறைந்த இடமும் 7ஆம் இடமான எதிரான 180 டிகிரியிலையும் சூரியனுக்கு உண்டான சிம்மத்திலிருந்து வரக்கூடியதுனால மகரம் கும்பம் அவருடைய ராசியாகவும், மேஷத்தில் சூரியன் எந்த இடத்தில் உச்சம் பெறுகிறாரோ அதில் நீச்சமாகவும், சூரியன் நீச்சம் பெறக்கூடிய துலாத்தில் அவர் உச்சமாகவும் இருக்கக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் சனி அப்படின்னு சொன்னாலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். வாழ்நாளில் இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டக சனி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்தாலே வாழ்வில் பெரிய மாற்றங்கள் நிகழும். அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கே 2.5 வருஷம் ஆகும். இந்த காலகட்டத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக ஒரு வக்கரகதியில் இருந்துட்டார். அவர் 3-4 மாதமாக வக்கரகதியில் இருந்துட்டார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து திருப்பியும் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த வக்கர நிவர்த்தி காலத்தில் பார்த்தலையானால் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். வக்கர நிவர்த்தியில் சதய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் 2026 3ஆம் மாதம் 6ஆம் தேதி வரலும் பார்த்தேன்னா, அதாவது மார்ச் 6ஆம் தேதி வரலும் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் மீனத்துக்கு போகிறார். இந்த காலகட்டமான இந்த 2024 நவம்பரிலிருந்து மார்ச் 2024 வரலும் பார்த்தலையானால் சனி பகவான் மாற்றத்தில், அதாவது கும்பத்தில் இருக்கும் காலகட்டத்தில் குருவின் மாற்றங்களும் அதை தவிர ராகுவின் மாற்றமும் நடைபெறுகிறது. ராகு பகவான் மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 2025 4ஆம் மாதத்தில் மாறுறார். ஏப்ரலில். மே மாதத்தில் மே 2025 குரு பகவான் மாறுறார். அதனால் இந்த 2 பெயர்ச்சிகளையும் வைத்து சனி பகவானுடைய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சியை வைத்து இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு ராசியாக எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி குரு பகவான். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் சனி வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா ஏற்கனவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு 10 வருஷமாக எல்லா இடத்துலையும் பிரச்சனை. உடல் நலத்தில் பிரச்சனை, பண வரவில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, வேலை மாற்றத்தில் பிரச்சனை, வெளிநாடு போகணுன்னு இருந்தால் அதில் தடங்கள், எந்த ஒரு முயற்சியிலையும் பெரிய தடங்கள். இது எல்லாமே இப்போ வரக்கூடிய வக்ர நிவர்த்தியில் நிச்சயமான ஒரு மாற்றங்கள் ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். இவ்வளோ நாளாக வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமாக இருக்கும். பணம் வந்ததுனாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுனாலும் பேச்சில் பிரச்சனைகள் வரும். அதை தவிர உங்களுடைய ஆஃபீஸில் பிரச்சனை இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் போய் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படும். முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லா விதமான ஏற்றத்தையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் பார்த்தோம்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதாவது அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அதை தவிர தங்க வியாபாரம் செய்கிறவங்க, தங்க நகாசு வேலைகள் செய்யக்கூடிய ஆசாரிகள், அதை தவிர கோவில் திருப்பணிகள் செய்கிறவங்க,
மடம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்க, இதை தவிர வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தகைகள் அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மடாதிபதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். எதவர பார்த்தாலேயானால் அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஏன்னா அது வந்து தவிர்க்க முடியாது. ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இது வந்து சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையே வந்து அவர் பார்க்கறதுனால சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு அந்த அளவுக்கு உச்சிதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இல்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். அதாவது ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை சனி பகவான் பார்க்குறார். சனி பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறது அப்படின்னும்போது தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு வரும். இருந்தாலும் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்றவாளுக்கு, அதுவும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் மாஸ்டர்ஸ் டிகிரி போகக்கூடிய, அதாவது அக்கௌண்ட்ஸ் சைடு இல்லைனா MBA இந்த மாதிரி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தவிர வந்து இந்த அதாவது தங்க வியாபாரங்கள், அதாவது இந்த கோல்டு ட்ரேடிங் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதற்கு அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் யூனிவர்சிட்டியோட அதற்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். ராசிக்கு 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். அதனால் உங்களுடைய உடல் உழைப்பு அதிகமாகும். தூக்கமின்மை கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி சார், இது எல்லாமே வந்து இந்த 1.5 வருஷம் அப்படியே இருக்குமானா இதற்கு மேலாகவும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் சமசப்தமத்தில் வர்றார். அதாவது குரு பகவான் 7ஆம் இடத்துல வர்றதும், அதை தவிர வந்து ராகுவும் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வர்றார். 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேத்துவும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான குருவும் ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் வருது. அதாவது குரு மே மாதம் 2025 பெயர்றார். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பும், நினைத்த விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு, அதாவது 3ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால சனி பகவானையும் பார்க்குறார், ராகு பகவானையும் பார்க்குறார். இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷங்களும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வரவு, பொருள் வரவு வரும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு, சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, சொத்து தகராறு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ வந்து எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது. அபரிமிதமான முயற்சிகளை எடுப்பீங்க. எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இப்போ வருது. இவ்வளவு நாளாக வந்து நீங்கள் என்ன முயற்சி இருந்தாலும் தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனால் இப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நிச்சயமான வெற்றி. எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான இழந்த செல்வங்கள் அத்தனையும் இந்த 10 வருஷமாக நடந்த ஒரு நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே ஒரு பெரிய மாற்றத்தில் ஏற்றத்தில் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால சற்று தந்தையின் உடல்நிலையில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய, மேலும் மேலும் நன்மைகள் பெருகக்கூடிய காலமாக 2026 வரலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி அடையிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இந்த திருச்சிக்கு பக்கத்தில் உத்தமர் கோவில் போய்ட்டு வாங்க. அங்கே வந்து பிச்சாண்டியார் அப்படின்னு சிவன் இருக்கார். அங்கே சப்த குருக்கள் ஒரே இதில் இருக்கிறதுனால அவர்களை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தி ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. சனி பகவான் மூலியமாக எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இருந்தாலும் அது நிச்சயமாக விலகிச் செல்லக்கூடிய காலகட்டமாக அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.